எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி பக்கத்தில் இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆன் ரோட் பக்கத்தில் ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃப்ளாட் ப்ராஜெக்ட்டு. ப்ராப்பர்ட்டி பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட் அண்ட் பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவோட எண்டில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது பூந்தமல்லி லொக்கேஷனில் எங்கே இருக்குன்னா, நம்ம ஷெல் பெட்ரோல் பங்க் பூந்தமல்லியில். ஸோ அது பக்கத்தில் சரோஜினி வரதப்பன் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 400 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஓவராலாக இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் 1 மட்டும்தான் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. ட்ரிபிள் பெட்ரூம், நார்த் ஃபேஸிங். அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இஷ்யூஸ் இருக்காது, அதை தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி ப்ரொவிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இபியும் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் அலோகேட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே தனித்தனி இபி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எல்லாமே 3 ஃபேஸ் கனெக்ஷன். அதே மாதிரி லிஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா 4 மெம்பர்ஸ் லேப் பண்ணுற மாதிரி லிஃப்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் வழியாக ஏறிட்டுருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கிரானைட் ஃபினிஷிங் வித் எஸ்எஸ் ஹேண்ட் ரைல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு கான்செப்ட்டு. இப்போ அவைலபிலிட்டி ஒரு ஃப்ளாட்டு ட்ரிபிள் பெட்ரூம் 1165 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபேஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் அண்ட் எதுவுமே ஆப்போசிட் என்ட்ரன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடியுமே சிசிடிவி கேமரா இருக்குது அண்ட் சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃப்ளாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் டோரை திறந்த உடனே ஒரு பெரிய ஹால், அந்த ஸ்பேஷியஸ் ஹால். அதாவது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வீடு ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ்ட் வித் மாடுலர் கிச்சனோட ஃபுல் லைட்டிங் செட்டப்ஸோட ஃபால் சீலிங்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளாட் செட்டப் எப்படின்னா உங்களுக்கு 1165 ஸ்கொயர் ஃபீட்டில் ட்ரிபிள் பெட்ரூமு. அதே மாதிரி ரோட் ஃபேஸிங் பால்கனியோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் வாய்ஸும் நல்லாயிருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஒரு ஃப்ளாட் மட்டும்தான் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட்டில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹாலில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிவி யூனிட் வித் ஒரு ஸ்மால் கபோர்ட் செட்டப்பு. நம்ம ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருந்தால் இங்கே லேப்டாப் ஆர் ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் இன்னும். ஸோ அதோட கபோர்ட் ஒர்க்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி மெயினாக கவனிச்சிங்கன்னா வீடு எல்லாமே தீம் பேஸ்டாக இருக்கும். ஸோ டைல்ஸ் எல்லாமே 4x2 டைல்ஸ். இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த லைட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுது. டைல்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒயிட் காம்பினேஷன் 4x2 போட்டதுனால வீடு நல்லா ஸ்பேஷியஸாக காட்டுது. ஹாலோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் காம்பினேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா உட்டன் கலர், கிரே கலர் அண்ட் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால வீடு இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃப்ளாட்டோட பால்கனி ஸ்பேஸ் பார்க்குறோம். ஸோ பால்கனி ஆல்மோஸ்ட் 66 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ஃபீட் கொடுத்துட்டு அதோட பிரெத் ஆல்மோஸ்ட் 6.5 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பால்கனி ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். வாஷிங் மிஷினோட அவுட்லெட் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துட்டு ஸ்லைடிங் டோர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 150 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் 4x2 டைல்ஸு, அதே மாதிரி வென்டிலேஷனுக்காக 3 விண்டோ, இதுலேயுமே ஃபால் சீலிங் வித் லைட்டிங்ஸோட எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வித் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கபோர்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ கபோர்டு ஷெல்ஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கடப்பாக்கல் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரென்த் வைஸும் நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அட்டாச்டு பாத்ரூம் இது. ஸோ அட்டாச்டு பாத்ரூம் ஆல்மோஸ்ட் 28 ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்டர்ன் டைப் மாடல் கொடுத்துருக்காங்க. இதோட டோர்ஸ் பார்த்திங்களா எல்லாமே கொஞ்சம் தீமாக பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டைல்ஸுமே சீலிங் ஹைட்டுக்கு லேட் பண்ணியிருக்காங்க பாத்ரூமில். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹால் வழியாக இன்னும் 2 பெட்ரூம் இருக்குது, அதை பார்க்க போகிறோம்.
அண்ட் வந்து இந்த வீடு வந்து எப்படின்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் அண்ட் 2 டாய்லெட்ஸு. ஒன்று வந்து காமன், ஒன்று வந்து அட்டாச்டு. நம்ம இப்போ வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இது வந்து 10x10 100 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல வெண்டிலேஷனோட 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் சேம் கபோர்ட் ஒர்க்கு. நமக்கு நெசசரி கபோர்ட் ஒர்க் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் லாஃப்ட் கவரேஜோட. இந்த 2 ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமன் வாஷ்ரூம் யூசேஜ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம பேரண்ட் பெட்ரூமை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம குயின் பெட் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நம்ம பார்க்க போகிறது சைல்டு பெட்ரூம். இந்த சைல்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 85 ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் காட் யூஸ் பண்ணுற மாதிரி வித் சிமிலர் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் கவரேஜோட, லாஃப்ட் கவரேஜோட. அண்ட் வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக விண்டோ இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் ஹாலில் வந்து அந்த ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த வீட்டில் பார்க்க வேண்டியதே கிச்சன் தான். அதுதான் இந்த வீட்டிலேயே வந்து ஒரு ஹைலைட்டான ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 90 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சன். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும். அதோட டிசைன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கட்லரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீட்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க. இதில் வாலில் வந்து டைல்ஸ் வந்து லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நெசசரி கிச்சன் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கான தேவையான எல்லா கபோர்ட் ஒர்க்ஸும் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்லைடிங், ஆட்டோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு அங்கேயுமே வந்து ஒரு விண்டோ இருக்குது. அண்ட் பூஜா ரூம் வந்து அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அதில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பூஜா ரூம் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து வுட் ஒர்க்கில் பண்ணது தான். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னப்பா வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு, இன்னும் ப்ரைஸ் பற்றி பேச மாட்டேங்கன்னு யோசிப்பீங்க. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த 1165 ஸ்கொயர் ஃபீட்டு 3 பெட்ரூம் நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட் வந்து ஸோ 87 lakhs ஆல் இன்க்ளூசிவ், அதாவது இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து. ஸோ ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். இந்த ஒரு ஃப்ளாட் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கிளியர் டைட்டில் வித் CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 85 to 90% வரைக்கும் லோன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து டைப்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த லொக்கேஷனில் அதுவும் ஆன் ரோடு இதில் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டியோட டெரஸ்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அதேமாதிரி ரோடுக்கு எவ்வளோ நியரஸ்ட் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த சரோஜினி வரதப்பன் ஸ்கூல் வந்து ரொம்ப நியரஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ பூந்தமல்லி லொக்கேஷனில் ஸ்பெசிஃபிக்காக நல்ல ஒரு ப்ரீமியம் ஸ்டைலில் ஃப்ளாட் பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ வீடு வந்து இப்போ ரெடி டு ஆக்குபைல இருக்கிறதுனால இம்மிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி பற்றின மோர் இன்ஃபோக்கு மறக்காமல் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.